பிரவீன், நிச்சயமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு தொழில் துறை என்ற சார்பில் 2024 ஆண்டிற்கான அகழ்வாய்வு பணிகளை சிவகங்கை, விருதுநகர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை 8 இடங்களில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது காணொலி வாயிலாக துவக்கி வைத்திருக்கிறார். அதன் நேரடி காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது தமிழ்நாடு அரசு தொழில் துறை சார்பில் தர்மபுரி பெரும்பாலையில் மேற்கொண்டு வந்த அகழ்வாய்வின் அறிக்கை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 138 கல்வெட்டுகளின் விளக்க உரைகள் அடங்கிய தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தொகுதி, அதாவது 28 ஆகிய 2 நூல்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தமிழ்நாடு உள்துறை செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகி சிவம் ஆகியோர் இதனை இந்த கல்வெட்டுகளை பதிவுக்காக அதனை பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற கலைஞர் கருணாநிதி எழுதிய தொலைக்காட்சி தொடரினான நூலகம் செய்யப்பட்ட ராமானுஜர் எனும் நூலினை வெளியிட்டிருக்கிறார். இதனை ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகி சிவம் இருக்கிறார். அதாவது கலைஞர் கருணாநிதி கைவண்ணத்தில் உருவான ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற தொலைக்காட்சி தொடரினை அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பக பிரிவு வாயிலாக நூலகம் செய்யப்பட்ட ராமானுஜர் என்னும் நூலினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை வெளியிட்டிருக்கிறார்.